அன்பானவர்களே, இப்போது நேரம் 10:22 இரவு நேரம். டெல்லியில் இந்தியா கேட் பகுதியில் அப்படியே பாருங்கள். இந்தியா கேட் பகுதியில் மக்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க பாருங்கள். அப்படியே இதான் நம்ம இந்தியா கேட் பகுதி. நல்லா இருக்குல்ல, செம்மையாக இருக்குல்ல. ஒருத்தர் கூட எப்படி சொல்கிறது, ஒரு மாநகரமே விழித்து கொண்டு விளையாடி கொண்டு சந்தோஷமாக இருக்கிறார்கள். எப்படி பாருங்களா, செம்மையாக இருக்குல்ல, நல்லா இருக்குல்ல, அழகு அழகு அழகு. சத்தமாக அன்பானவர்களே, இது இரவு நேரம். டெல்லியினுடைய இந்தியா கேட் பகுதியில் நான் இருக்கிறேன். பின்னாடி பாருங்கள், இந்தியா கேட் தெரியுதா? மூவர்ண கொடியை அப்படியே தத்ரூபமாக வடிவமைச்சு அந்த கேட் பகுதி அமைச்சிருக்காங்க. அதுக்கு நேராக தான் ராஜாஜி ஹால் இருக்கிறத சொல்கிறாங்க. ராஷ்டிரபதி பவன், ஜனாதிபதி. ஆஹா, நம்முடைய இந்திய நாட்டின் முதல் குடிமகனுடைய இல்லம் அங்கே தான் இருக்குதாம்பா. அந்த இல்லத்தை தான் பார்க்க நாங்கள் போயிட்டு இருக்கிறோம். எங்க உத்தரகண்ட்ல வந்து டெல்லி இறங்கி விமானத்திலிருந்து இப்போ அது கால் டாக்ஸி பிடிச்சி ஏன்னா அறக்க பறக்க வந்து பார்த்தா இங்கே ஒரே பரபரப்பாக இருக்குது. மணி நான் 10 ஆக போகுது. யாரும் நித்திரைக்கு போகலப்பா, எல்லாம் ஒரே சுத்தராக தான் இருக்கிறாங்க. எப்படி வாழ்க்கை அனுபவிக்கிறாங்க பாருங்க. அருமையாக இருக்கா, செம்மையாக இருக்கா. ஆக சுற்றுலா என்ன தருகிறது? மனதுக்கான அத்தனை உள்ள திறன்களையும் வளர்த்திருக்கிறது. அதுதான் உண்மை. அதனால தான் மக்கள் அப்படிங்கெல்லாம் ஒரு திருவிழா மாதிரியே கூடியிருக்காங்க. நம்ம ஊரில் திருவிழா தான் கூடுவோம், அப்படி தானே? திருவிழா தானே கூடுவோம். இந்த தினந்தோறும் திருவிழா போடுறது. இவ்வளோ மக்கள், இவ்வளோ சாமி. பாருங்கள் நேரில் வந்து பாருங்கள்.